வணக்கம். இன்னைக்கு நம்ம வகுப்புல பார்க்க இருக்கிறது பேரியல் பொருளாதாரத்தை பத்தி பார்க்க இருக்கிறோம். பேரியல் பொருளாதாரத்துல நாம் பேரியல் பொருளியலினுடைய முக்கியமான பகுதிகள் என்னென்ன இருக்கின்றன, அதே மாதிரி தேசிய வருவாயை எவ்வாறு கணக்கிடுகிறோம், அது மட்டுமல்ல தேசிய வருவாயை கணக்கிடுவதன் மூலமாக ஒரு பொருளாதாரத்தினுடைய செயல்திறனை எவ்வாறு அளக்கலாம் என்பதை பற்றியும் இந்த வகுப்புல பார்க்க இருக்கிறோம். அது மட்டும் கூடுதலாக தேசிய வருமானம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது அல்லது தேசிய வருமானத்தினுடைய உட்கூறுகள் என்னென்ன, அதன் அடிப்படையில் ஒரு பொருளாதாரத்தினுடைய செயல்திறன் எவ்வாறு அளவிடப்படுகிறது என்பதையும் நாம் இந்த வகுப்புல பார்க்க போறோம். பேரியல் பொருளாதாரம் என்பது நாட்டினுடைய ஒட்டுமொத்த விஷயங்களை பற்றி படிக்கக்கூடிய ஒரு பாடம். அப்ப இது ஃபிஷர், ஸ்டார்டிஸ், டான்புஸ் என்ற 3 பொருளாதார நிபுணர்களின் கூற்றுப்படி பேரியல் பொருளாதாரம் என்பது உண்மைகள் மற்றும் கோட்பாடுகளை ஒருங்கிணைப்பதை பற்றிய ஒரு பாடம் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். பேரியல் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்துல மேக்ரோ என்று சொல்லுகிறோம், மேக்ரோ எக்கனாமிக்ஸ் என்று சொல்லுகிறோம். அப்ப இந்த மேக்ரோ என்ற சொல் எதிலிருந்து பெறப்பட்டது என்று பார்த்தோமேயானால் கிரேக்க மொழியான மேக்ரோஸ், MAKROS என்ற சொல்லிலிருந்து மேக்ரோ, MACRO என்ற சொல் பெறப்பட்டது. மேக்ரோஸ் என்ற கிரேக்க மொழி சொல் என்பது பெரிய என்ற பொருளை தருவதாகும். ஆகவே பேரியல் பொருளாதாரம் என்பது நாட்டினுடைய பெரிய கருத்துக்களை பற்றி, ஒட்டுமொத்த கருத்துக்களை பற்றி படிக்கக்கூடிய ஒரு பாடம். இதற்கு இன்னொரு பெயர் என்னவென்று சொன்னால் ஒட்டுமொத்த பொருளாதாரம் என்றும் நாம் சொல்லலாம். அல்லது இதற்கு இன்னொரு பெயர் வருவாய் கோட்பாடு, இன்கம் அனாலிசிஸ் என்றும், வருவாய் பகுத்தாய்வு அல்லது வருவாய் கோட்பாடு என்றும் பெயரை வைத்து நாம் இதனை அளக்கலாம். இந்த ஒட்டுமொத்த கருத்துக்கள் என்று சொன்னமேனால் என்னென்ன கருத்துக்கள் நாம் பொருளாதாரத்திலே படிக்கிறோம்? தேசிய வருவாய் என்பது ஒரு ஒட்டுமொத்த கருத்து. வேலை வாய்ப்பு, எம்ப்ளாய்மெண்ட் என்பது ஒரு பேரியல் கருத்து. நாட்டு உற்பத்தி, ப்ரொடக்ஷன், தேசிய உற்பத்தி என்பது நேஷனல் ப்ராடக்ட். ஸோ இதெல்லாம் ஒட்டுமொத்த கருத்துக்கள். இப்போ இந்த ஒட்டுமொத்த கருத்துக்களை பற்றி படிப்பதுதான் பேரியல் பொருளாதாரம். இந்த படத்தை பாருங்கள். பேரியல் பொருளாதாரத்தினுடைய அத்தனை உள்ளடக்கங்களையும் நாம் எளிமையாக புரிந்து கொள்ளலாம். பெரும பொருளியல் என்ற பெயரும் நாம் சுத்த தமிழிலே இதற்கு இடலாம். அப்போ பொருளாதாரத்தின் ஒட்டுமொத்த கருத்தை பற்றி படிப்பதால் இதுக்கு பேரு மொத்த பொருளாதாரம், மொத்த பொருளியல், அக்ரிகேட்டிவ் எக்கனாமிக்ஸ் என்றும் நாம் சொல்லுவோம். இதுல பாத்தீங்கன்னா இந்த வட்டத்தை சுத்தி பாத்தீங்கன்னா தெரியும், பணவீக்கம் என்பதும் இதுல படிக்கக்கூடிய ஒரு பெரிய கருத்து. நாட்டு உற்பத்தி, நாட்டு வருவாய், வேலையின்மை. அப்ப இப்படி ஒட்டுமொத்த பெரிய அளவில் கருத்துக்களை படிப்பதால் இதற்கு நாம் பேரியல் பொருளாதாரம் என்று பெயரை வைத்திருக்கிறோம். நுண்ணிய பொருளாதார கருத்தலுக்கு முற்றிலும் எதிரானதுதான் பேரியல் பொருளாதாரம். இப்ப நாடுகள் மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதை உலக அளவாக பார்க்கிறது. இப்ப மண்டல அளவிலும் உலக பொருளாதாரத்தை பற்றியும் படித்தால் நாம் ஒட்டுமொத்த கருத்துக்களை படிக்கலாம். பேரியல் பொருளாதாரத்தினுடைய உள்ளடக்கங்கள் என்ன என்று பார்த்தோமேயானால் நாம் பல கருத்துக்களை சொல்லலாம். ஒன்று வேலை வாய்ப்பு, ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி. தேசிய வருவாய், பணவீக்கம், இன்ஃப்ளேஷன், வணிக சுழற்சி, ட்ரேட் சைக்கிள், வறுமை, பாவர்ட்டி, ஏற்றத்தாழ்வு, இன்இக்வாலிட்டிஸ், வேறுபாடு, டிஃபரன்சியல்ஸ், முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட், அண்டு சேவிங், சேமிப்பு, மூலதன ஆக்கம், கேபிட்டல் ஃபார்மேஷன், கட்டமைப்பு மேம்பாடு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட், பன்னாட்டு வாணிபம், இன்டர்நேஷனல் ட்ரேட், பன்னாட்டு வாணிக சமநிலை, பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட், மற்றும் பன்னாட்டு செலுத்தலின் சமநிலை, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ், மாற்று விகிதம், எக்ஸ்சேஞ்ச் ரேட், பொருளாதார வளர்ச்சி, எக்கனாமிக் growth. அப்ப ஒரு பேரியல் பொருளாதாரத்தினுடைய இறுதி எல்லை என்பது என்ன என்று நாம் ஒரு கேள்வியை வைத்து யோசித்தோமேயானால் அந்த கேள்விக்கு பதில் என்ன? நாட்டினுடைய வளர்ச்சி என்பதாகத்தான் இருக்க முடியும். அப்ப பொருளாதார வளர்ச்சியை நாம் இறுதி கருத்தாக வைத்துக் கொண்டோமேயானால் பொருளாதார வளர்ச்சியை அடைவதற்கு ஒட்டுமொத்தங்களை பற்றி படிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்ப ஒட்டுமொத்தங்களை படிக்கக்கூடிய ஒரு பாடம் என்பதுதான் பேரியல் பொருளாதாரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இதோடு ஸ்டாக் வேரியபிள்னா என்ன?
ஏன்னா எக்கனாமிக்ஸ்ல அதுவும் மேக்ரோ எக்கனாமிக்ஸை படிக்கும்போது காலத்தை தெரிந்து கொள்ளாமல், காலத்தை எடுத்துக்கொள்ளாமல் நாம் எதையும் புரிந்து கொள்வது கடினம். அந்த அடிப்படையில் இருப்பு என்றால் என்ன, அல்லது ஸ்டாக் வேரியபிள் இருப்பு மாறி என்றால் என்ன, ஓட்ட மாறி என்றால் என்ன, ஃப்ளோ வேரியபிள்னா என்ன அப்படின்றத பார்க்கணும். இப்போ இருப்புனா என்ன, ஸ்டாக்னா நம்ம சேமிச்சு வைக்கிறது, நமக்கு எளிமையா புரியும். சேமிக்க வைக்கிறதுனா என்ன, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நாம் சம்பாதித்ததை சேமித்து வைக்கிறோம், அல்லது நம்மளுடைய மூதாதையனுடைய சம்பாத்தியங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவிலே ஒரு குறிப்பிட்ட எல்லையிலே சேமிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அட் ஏ பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நாம் எவ்வாறு பண அளிப்பு இருக்கிறது என்பதை பற்றியும், அதே மாதிரி வேலை வாய்ப்பு எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றியும், வேலை இன்மை என்பது எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றியும், வெளிநாட்டு மாற்று இருப்பு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் எப்படி இருக்கிறது, மூலதனம் கேபிட்டல் எப்படி இருக்கிறது, இந்த இருப்பு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எவ்வாறு மாறுகிறது என்று படித்தமையானால் அதற்கு பேர் தான் இருப்பு மாறி. இதற்கு எதிரானது ஃப்ளோ வேரியபிள், ஓட்ட மாறி என்று சொல்லுவோம். இப்போ ஓட்ட மாறினா என்ன, காலம் மாற மாற இந்த மாறிகளும் மாறிக்கொண்டே இருக்கும். அப்ப ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் அப்படின்றத ஒரு பீரியட் ஆஃப் டைம்னு பார்க்குறோம், ஒரு கால எல்லையை வகுக்கிறோம். அதுல அப்படி இல்லை, முன்னால பார்த்ததுல வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம், அதுல எவ்வாறு இருப்பு இருக்கிறது என்பதை படிக்கிறோம். ஆனால் ஓட்ட மாறியில் ஒரு காலத்தின் எல்லையை வகுத்துக் கொள்கிறோம். எடுத்துக்கொண்டோமேனால் இப்ப 2022 இருக்கும், 2022 இருந்து 2030 வரைக்கும் அப்படின்னு ஒரு கால எல்லையை பீரியட் ஆஃப் டைம் வகுத்துக்கிட்டு அதுல தேசிய வருவாய் எவ்வாறு மாறுகிறது, வேலை வாய்ப்பு எவ்வாறு உயர்கிறதா அல்லது குறைகிறதா, அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ரேட் மாற்று விகிதம் என்பது எந்த நிலையில் மாறுகிறது, வேலை இன்மை எப்படி இருக்கிறது, பாவர்ட்டி மாறி இருக்கா, கூடியிருக்கா, குறைஞ்சிருக்கா என்று நாம் ஆய்வு செய்யக்கூடிய வகையிலே நாம் இந்த கருத்தை தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை என்பது எழுகிறது. ஓட்ட மாறி என்பது ஒரு குறிப்பிட்ட கால எல்லையில் எவ்வாறு இந்த மாறிகள் மாறிக்கொண்டே வருகின்றன என்பதை பற்றி படிப்பது. எடுத்துக்காட்டாக தேசிய வருவாய், ஏற்றுமதி, இறக்குமதி, நுகர்வு, உற்பத்தி, முதலீடு போன்றவை ஒரு கால எல்லைக்குள் எவ்வாறு மாறுகின்றன என்பதை பற்றி நாம் படித்தோமேயானால் அந்த கருத்திற்கு பெயர் தான் ஓட்ட மாறி என்று சொல்கிறோம். இதோடு குறுகிய ஓட்டம், நீண்ட கால ஓட்டம் என்றால் என்ன? இப்ப நம்ம ஆல்ஃபிரட் மார்ஷல் என்பவர் தான் பொருளாதாரத்துல காலத்தை அறிமுகப்படுத்தியவர். மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல ஷார்ட் ரன், லாங் ரன் என்ற 2 சொல்லாடல்களை நாம் பயன்படுத்துகிறோம். அதாவது குறுகிய காலம், நீண்ட காலம். குறுகிய காலம் என்றால் ஓராண்டு என்று வைத்துக் கொள்ளலாம். நீண்ட காலம் என்பது 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள் என்று ஒரு மிக நீண்ட காலமாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். இப்ப இந்த இதுல ஓட்ட மாறி என்பது அதனுடைய செயல்பாடு எவ்வாறு இருக்கும் என்று யோசித்தமையினால் நமக்கு எளிமையா புரியுது. அப்போ ஓராண்டுக்குள் இந்த மாறிகள் எவ்வாறு மாறுகின்றன என்பதை பற்றி படித்தால் அதுக்கு பேரு குறுகிய ஓட்டம் என்று வைத்துக் கொள்ளலாம். 5 ஆண்டுகள், 10 ஆண்டுகள் ஆகிய கால எல்லையில் தேசிய வருவாய், நுகர்வு, முதலீடு, உற்பத்தி, வேலைவாய்ப்பு என்பதெல்லாம் எவ்வாறு மாறுகின்றன என்று ஆய்ந்தோமையானால் அதற்கு பேரு நீண்ட கால ஓட்டம். அப்ப குறுகிய கால ஓட்டம், நீண்ட கால ஓட்டம் என்ற அடிப்படையில குறுகிய கால ஓட்ட மாறிகள், நீண்ட கால ஓட்ட மாறிகள் என்று நாம் பகுத்து கொள்ளலாம். இது ஒரு முக்கியமான சொல்லாடல். கீன்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாறிகள் ஒட்டக்கூடியவை மற்றும் அவை விரும்பிய நிலைக்கு சரி செய்ய நேரம் தேவை. அப்ப அந்த நேரம் என்பது இருந்தால்தான் நாம் விருப்பத்துக்கு தகுந்தது மாதிரி இந்த கருத்தாக்கங்களை மாற்ற முடியும், மாற்றி அமைக்க முடியும். ஏன் மாற்றணும் அப்படின்னா, நமக்கு தேசிய அளவில் ஒரு வளர்ச்சியை கொண்டு வரணும், நாட்டுக்கு வளர்ச்சியை கொண்டு வரணும். அப்ப அந்த நாட்டுக்கு வளர்ச்சியை கொண்டு வரணும் அப்படின்னா என்ன செய்யறது, இந்த மாறிகளை நாம் வளர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது.
உயர்த்த வேண்டிய, அதிகரிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்ப அந்த அதிகரிச்சோம் அப்படின்னா வளர்ச்சியை எட்டலாம். அப்ப குறுகிய காலமா இருந்தால் தேசிய வருவாயை எவ்வாறு மாற்றினால் பொருளாதார வளர்ச்சி அடையலாம், நீண்ட காலமாக இருந்தால் இதனை எவ்வாறு மாற்றி அமைப்பது, முதலீட்டை எவ்வாறு மாற்றி அமைப்பது, மக்களுடைய நுகர்வை எவ்வாறு மாற்றி அமைப்பது, சேமிப்பு முக்கியமா, சேமிப்பு என்பதை எவ்வாறு நம்ம மாற்றி அமைப்பது என்பதையெல்லாம் ஆய்வு செய்து காலத்திற்கு ஏற்றார் போல கொள்கைகளை வகுத்து அந்த கொள்கையின் அடிப்படையில் நாம் பொருளாதார வளர்ச்சியை எட்டுவதற்கான செயல்களை செய்யலாம் அல்லது நடவடிக்கைகளை எடுக்கலாம். இப்ப இது நமக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்த கருத்து என்பது, இஷ்யூ என்பது என்ன அப்படின்னா, எக்கனாமிக் மாடல், பொருளாதார மாதிரி என்று தமிழிலே சொல்லலாம். பொருளாதார மாதிரி என்பது எதை பற்றி விளக்குகிறது? இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பக்கம் நிறைய வேரியபிள்ஸ் வச்சுக்கிறோம். இப்போ ஓட்ட மாறி, அதே மாதிரி ஸ்டாக் வேரியபிள், நிலையான மாறி, இருப்பு மாறி அப்படின்றதெல்லாம் படித்தோம் இல்லையா? வேரியபிள்ஸ் ஒட்டுமொத்தமாக மாறிகள் என்று வைத்துக் கொள்வோம். நம்மளுடைய எல்லை என்பது என்ன? எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு. இப்போ பொருளாதார வளர்ச்சி என்பது பல காரணிகளை சார்ந்திருக்கலாம். இப்போ உதாரணமாக தேசிய வருவாய் முக்கியமானது, வேலைவாய்ப்பு முக்கியமானது, மக்கள் தொகை முக்கியமானது, அயல்நாட்டு வாணிபம் மிக முக்கியமானது, அயல்நாட்டு அந்நிய செலாவணி இருப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதே மாதிரி வாணிப செலுத்து சமநிலை, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸும் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒன்று. அப்ப இந்த இதெல்லாம் வேரியபிள்ஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி சொல்லலாம்? பொருளாதார வளர்ச்சி என்பது தேசிய வருவாய், நுகர்வு, முதலீடு, வேலைவாய்ப்பு, மக்கள் தொகை ஆகிய காரணிகளை சார்ந்து இருக்கிறது என்பதை மிகச் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் கணிதத்தை உதவிக்கு அழைக்கலாம், கணித சிம்பிளை பயன்படுத்தலாம். இப்ப நான் இதை சொல்றேன், இ என்று பொருளாதார வளர்ச்சி என்று வைத்துக் கொண்டமையானால் இ இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் தேசிய வருமானம் என்ஐ, கமா இன்வெஸ்ட்மெண்ட் ஐ, கமா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்மால் இ, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அப்படி போடுறோம். அப்ப இ எக்கனாமிக் growth இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் நேஷனல் இன்கம், இன்வெஸ்ட்மெண்ட், கன்சம்ஷன், நேஷனல் ட்ரேட் அண்ட் so on so forth. இப்போ இந்த அடிப்படையில் ஒரு மிக நீளமான ஒரு கருத்தாக்கத்தை மிகச் சுருங்க கூற வேண்டும் என்று சொன்னால் நாம் கணிதபூர்வமாக நாம் இந்த ரிலேஷன்ஷிப்பை, இந்த தொடர்பை விளக்க முடியும். அப்ப பொருளாதார மாதிரி என்பது ஒரு கருத்திற்கும் அந்த கருத்தை சார்ந்திருக்கிற மாறிகளுக்கும் இடையே உள்ள தொடர்பை கணித அடிப்படையில் சுருங்க கூறும் முறை என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஸோ மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எனி வேரியபிள் விச் டிபெண்ட்ஸ் ஆன் மெனி வேரியபிள்ஸ். ஸோ ஒரு டிபெண்டன்ட் வேரியபிளையும் சார்புடைய மாறியையும் சார்பிலா மாறியையும் அவற்றிடையே உள்ள இணைப்பையும் அல்லது தொடர்பையும் சுருக்கமாக கணிதபூர்வமாக விளக்குவது என்பதுதான் பொருளாதார மாதிரி. ரைட். இப்போ அது நமக்கு புரிந்த பிறகு பொருளாதார வளர்ச்சி என்றால் என்ன, பொருளாதார வளர்ச்சி விகிதம் என்றால் என்ன என்று தெரிந்து கொண்டால் நல்லது. எனவே தான் பின்னாடி நம்ம படிக்க போகிற தேசிய வருமானத்தை படிக்கும் பொழுது மிக எளிமையாக நாம் இதை இணைத்து தெரிந்து கொள்ள இயலும். அப்போ வாட் இஸ் எக்கனாமிக் growth? பொருளாதார வளர்ச்சி என்பது வளர்ந்த நாடுகளுடைய பிரச்சனையை பற்றி படிப்பது. இந்த ஆண்டு இருக்கிறது, அடுத்த ஆண்டு, அதற்கு அடுத்த ஆண்டு, 10 ஆண்டுகள் கழித்து இந்த பொருளாதார வளர்ச்சி என்பது இவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி நாம் படிக்கணும். அப்படின்னா எக்கனாமிக் growth ரேட்டை கண்டுபிடிக்கணும். பொருளாதார வளர்ச்சி என்பது ஒரு எல்லையிலிருந்து மறு எல்லைக்கு ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை தூக்கி செல்வது, உயர்த்துவது, அதிகரிப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதுல எக்கனாமிக் growth ரேட்டு என்ன அப்படின்னா இந்த சூத்திரத்தை பாருங்க, உங்களுக்கு தெரியும். அதாவது இப்ப நடப்பு ஆண்டில் உள்ள மதிப்பு கழித்தல் இதற்கு முந்தைய ஆண்டு 2021 எவ்வளவு மதிப்பு அதை கழிக்கணும். அப்ப வித்தியாசம் கிடைச்சிடும். இந்த ஆண்டு தேசிய வருவாயினுடைய அளவு, சென்ற ஆண்டு தேசிய வருவாயினுடைய அளவு, இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிச்சு
சென்ற ஆண்டினுடைய மதிப்பினால வகுத்துறணும். இப்போ ஒரு நமக்கு மதிப்பு கிடைச்சிரும். அதாவது நடப்பு ஆண்டின் மதிப்பு மைனஸ் சென்ற ஆண்டின் மதிப்பு டிவைடட் பை சென்ற ஆண்டின் மதிப்பு. இப்போ ஒரு நமக்கு ஃபிகர் கிடைச்சிரும், ஒரு எண் கிடைத்துவிடும். அதை 100ஆல பெருக்கணும். இட் சுட் பி மல்டிப்ளைட் பை 100. அப்படி மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வளர்ச்சி விகிதம் கிடைத்துவிடும். அப்ப இந்த ஆண்டிலிருந்து சென்ற ஆண்டை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு வளர்ந்திருக்கிறதா வளரவில்லையா என்பதை நாம் பார்க்க வேண்டும். இப்போ growth rate is always expressed in terms of percentages. பொருளாதார வளர்ச்சி விகிதம் என்பது எப்பொழுதும் சதவிகிதத்தில் குறிக்கப்படும் என்று நமக்கு தெரிய வருகிறது. அடுத்த முக்கியமான இஷ்யூ என்ன அப்படின்னா, ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி ஃப்ரான்டியர் அல்லது ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் என்று சொல்லுவோம். உற்பத்தி சாத்தியக்கூறு வளைவு கோடு அல்லது வளைகோடு. இப்ப இதை ஏன் நம்ம படிக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ஒரு வளைகோடு என்பது மட்டும் தெரிகிறது. இந்த வளைகோட்டில் நாம் எதை பற்றி படிக்க வருகிறோம்? நாம் வளத்தை பயன்படுத்துறோம். ஒரு நாட்டுல வளம் இருக்கும். வளத்தை பயன்படுத்தி பண்டங்களை உற்பத்தி பண்ணுவோம். பண்டங்கள் என்று சொல்லுகிற போது அது புளூரலை குறிக்கிறது. 2, குறைந்தபட்சம் 2. அப்ப 2 பண்டங்களை தயாரிக்கிற பொழுது நாட்டுடைய வளங்களை எப்படி பிரித்து பயன்படுத்துகிறோம்? அப்ப வளங்களை பங்கிட்டு நாம் பண்டங்களை எவ்வாறு உற்பத்தி செய்யலாம் என்பதை தீர்மானிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த வளைகோடு அவசியம். உற்பத்தி சாத்தியக்கூறு வளைகோடு, ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் என்பது முக்கியமானது. அல்லது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பன்னாட்டு வாணிபம் இருக்கிறது. நாம் வளங்களை பயன்படுத்தி தான் பண்டங்களை தயாரிக்கிறோம். அந்த பண்டங்களை ஏற்றுமதி செய்யலாம். ஏற்றுமதி செய்த பிறகு நம்ம நாட்டில் தயாரிக்க முடியாத பண்டங்களை அல்லது நம்ம நாட்டில் தயாரிக்க அதிக செலவாகும் பண்டங்களை பிற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யலாம். அப்படி இறக்குமதி செய்யக்கூடிய பண்டங்களையும் ஏற்றுமதி செய்யக்கூடிய பண்டங்களையும் நாம் எவ்வாறு சாத்தியப்படுத்தலாம் என்பதை பற்றி முடிவு செய்ய இந்த வளைகோடு நமக்கு உதவும். அப்ப பன்னாட்டு வாணிபத்துல பிற நாடுகளோடு வர்த்தக தொடர்பு செய்வதற்கு எந்தெந்த பண்டம் சாத்தியமான பண்டம் என்பதையும் தீர்மானிப்பதற்கு இந்த வளைகோடு நம்மளை வழி நடத்தும், நம்மளை கைட் பண்ணும். இப்ப இந்த வரைபடத்தை பாருங்க. இந்த வரைபடம் என்பது ஒய் அச்சுல மூலதன பண்டத்தை நாம் குறித்திருக்கிறோம், எக்ஸ் அச்சுல நுகர்வு பண்டத்தை குறித்திருக்கிறோம். பண்டங்கள் என்று சொல்லுகிற போது அது நுகர்வு பண்டமாக இருக்கலாம் அல்லது மூலதன பண்டமாக இருக்கலாம். மூலதன பண்டம் என்றால் என்ன? எந்த பண்டம் மீண்டும் மீண்டும் உற்பத்திக்கு பயன்படுகிறதோ அந்த பண்டங்களை நாம் மூலதன பண்டங்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். உதாரணமாக இயந்திரங்கள். நுகர்வு பண்டங்கள் என்றால் என்ன? முற்று பெற்ற பண்டங்கள். மனிதனுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்ய எந்த பண்டங்களை நாம் வாங்கி பயன்படுத்தினால் அது பூர்த்தியாகுமோ அப்ப அந்த அப்படிப்பட்ட பினிஷ்டு ப்ராடக்ட்ஸ், முற்று பெற்ற பண்டங்களை நாம் நுகர்வு பண்டங்கள் என்று அழைக்கிறோம். இந்த பண்டங்களை நுகர மட்டும்தான் முடியும். அப்ப நமக்கு இங்க ஒரு சந்தேகம் வரும். ஏன் சார், ப்ரொடக்ஷனை ரா மெட்டீரியலை பயன்படுத்துறோம்ல, அப்ப அதுவும் அங்க நுகர்வு பண்டங்கள் தானா? உற்பத்தியாளருக்கு அது நுகர்வு பண்டம், ஆனால் அந்த பண்டத்தை வைத்து மீண்டும் உற்பத்தி செய்கிறோம். எனவே அந்த வகையில் அது உற்பத்தி பண்டமாக மாறிவிடுகிறது. நுகர்வு பண்டம் என்பது நுகர்வு முடிந்து விட்டால் மீண்டும் அதனை பயன்படுத்த முடியாது. அதனுடைய பயன்பாடு முற்றிலும் அழிக்கப்பட்டுவிடும். The utility of any consumer commodity is being destroyed when we have used it. நாம் ஒரு பண்டத்தை முற்றிலுமாக பயன்படுத்தி விட்டோமேயானால் அதனுடைய பயன்பாடு அழிந்து போகிறது என்று பொருளாகும். அந்த அடிப்படையில சாத்தியம் என்ன? இந்த கன்சியூமர் குட்டை பயன்படுத்தணும் அப்படின்னா கேபிட்டல் குட்டை நம்ம அதிகப்படுத்துறதா குறைக்கிறதா? அப்ப இந்த வளைகோட்டுல பாருங்க, ஜி என்ற புள்ளி ஒரு மைய புள்ளியாக இருக்கிறது. அதுல சமமா பயன்படுத்தலாம். இந்த புள்ளிக்கு நேரம் பாருங்க,
இது சமமா பயன்படுத்தக்கூடிய ஒரு சாத்தியக்கூறை நமக்கு சொல்லுகிறது. எஃப் என்ற புள்ளியில OX2 கன்சியூமர் கூட்டையும் OY கேபிட்டல் கூட்டையும் பயன்படுத்துறோம், மூலதன பண்டத்தையும். இ என்ற புள்ளியில OX1 அளவு நுகர்வு பண்டத்தையும் OY அளவு OY1, இங்க Y1 Y2ன்னு வச்சுக்கோங்க, தவறுதலாக போடப்பட்டிருக்கிறது. Y1 மேல வச்சுக்கோங்க, இங்க Y2ன்னு வச்சுக்கோங்க. அப்ப Y2 அளவு மூலதன பண்டம் என்பது பயன்படுத்தப்படுகிறது இ என்ற புள்ளியிலே. அப்ப என்ன அர்த்தம்? ஏ என்ற புள்ளியையும் நம்ம செலக்ட் பண்ணலாம், டி என்ற புள்ளியும் செலக்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த சாத்திய கோட்டிற்கு கீழே அந்த புள்ளிகள் எல்லாம் உள்ளன. அதே மாதிரி எஃப்ஐயும் பயன்படுத்தலாம், ஈயையும் நம்ம தெரிவு செய்ய முடியும். ஏனென்று சொன்னால் இந்த புள்ளிகள் அனைத்தும் அந்த சாத்திய கோட்டின் மீதோ அல்லது சாத்திய கோட்டிற்கு உள்ளேயோ விழுகின்றன. அப்படி சாத்திய கோட்டிற்கு உள்ளே விழுந்தாலும் அந்த புள்ளியை நாம் தெரிவு செய்யலாம். அந்த சாத்திய கோட்டிற்கு மேலே உள்ள ஜி புள்ளியை நாம் தெரிவு செய்யவே முடியாது, ஏனால் அது சாத்தியமில்லை. சாத்திய கோட்டிற்கு அப்பார் உள்ளது. இட் இஸ் லையிங் பியாண்ட் த ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். அந்த அடிப்படையில் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அப்படின்னு சொன்னால், ஜி என்ற புள்ளி என்பது சாத்தியமில்லாதது. அப்ப என்ன சாத்தியம்? ஒரு பொருளாதாரத்துல எதை பயன்படுத்தலாம், எதை ஒதுக்கலாம் என்பதை முடிவு செய்வதற்கு அந்த வளைகோடு நமக்கு ஒரு வழிகாட்டும் வளைகோடாக இருப்பதால் அதுவும் முக்கியமான ஒன்று. இப்ப பொருளாதார வளர்ச்சி என்றால் என்னன்னு பார்த்தோம். பொருளாதார வளர்ச்சி ஏன் முக்கியம், ஏன் நம்ம பொருளாதார வளர்ச்சியை படிக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, பொருளாதார வளர்ச்சி என்பது ஒரு மாநிலத்தை பற்றியோ அல்லது நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியை பற்றியோ நமக்கு சொல்லித் தருகிற அல்லது உணர்த்துகிற ஒரு கருத்தாக்கம். பொருளாதாரம் வளர்ந்தால் மாநிலங்கள் வளர்கின்றன என்பது பொருள். பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்தால் நாடு வளர்ச்சி அடைகிறது என்பதும் பொருள். நாடு வளர்கிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நாட்டில் உள்ள குடிமக்களும் நன்றாக வளர்ந்து வருகிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேறுகிறது, அவருடைய வாங்கும் சக்தி உயர்கிறது என்பது பொருள். மக்கள் கல்வியிலே மேம்பட்டு இருக்கிறார்கள், சுகாதாரம் அவர்களுக்கு கிடைக்கிறது, சுத்தமான காற்று கிடைக்கிறது, சத்தான உணவு கிடைக்கிறது, சமூக பாதுகாப்புடன் அவர்கள் வாழ்கிறார்கள், அடிப்படையான விஷயங்கள் அவருக்கு கிடைக்கின்றன, அடிப்படை ஆதாரங்களே அவர்களுக்கு எட்டுகின்றன, அடிப்படை சேவைகள் அவர்களுக்கு கிடைக்கிறது என்பதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த அடிப்படையில் ஒரு நாடு வளர்கிறது என்பதை பற்றி படித்தால் நாட்டு மக்கள் வளர்கிறார்களா, எந்த திசையில் நாடு போய்கொண்டு இருக்கிறது, சுகாதாரம் எப்படி இருக்கிறது, கல்வி எப்படி இருக்கிறது, சமூக பாதுகாப்பு எப்படி இருக்கிறது, வறுமை எந்த நிலைமையில் இருக்கிறது, ஏற்றத்தாழ்வு இருக்கிறதா இல்லையா, அடிப்படை சேவைகள் பேசிக் அமெனிட்டிஸ் அடிப்படையான கருத்துக்களை அவருக்கு எல்லாரும் வழங்கப்படுகிறதா என்பதையெல்லாம் பற்றி தெரிந்து கொள்வதற்கு இது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நுகர்வோர்கள் எந்த அளவில் பயனடைகிறார்கள், அவர்களுக்கு பயன் கிடைக்கிறதா, மக்களுக்கு வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறதா, வறுமை ஒளிந்திருக்கிறதா, வேலை வாய்ப்பு அதிகரித்திருக்கிறதா, ஒரு நாடு இன்னொரு நாடோடு ஒப்பிடுகிற போது பின்தங்கி இருக்கிறதா அல்லது முன்னேறி இருக்கிறதா என்றெல்லாம் புரிந்து கொள்வதற்கு, தெரிந்து செயலாற்றுவதற்கு பொருளாதார வளர்ச்சி ரொம்ப முக்கியமானது. அது மட்டுமல்ல, பொருளாதார வளர்ச்சியை பற்றி நாம் அறிந்து கொண்டமையானால் ஒரு தேசத்தினுடைய நாட்டினுடைய தலா வருமானம், தனிநபர் வருமானம், இன்கம் பெர் ஹெட் ஆஃப் பாப்புலேஷன் என்பதை கணக்கிடுவதற்கு அந்த பொருளாதார வளர்ச்சியும் ஒரு கருவியாக செயல்படும். அப்ப நாட்டின் வளர்ச்சி என்பது நாட்டு மக்களின் வளர்ச்சியை தெரிந்து கொள்வதற்கு உதவுகிறது. பிற நாடோடு ஒப்பிட்டு வளர்ந்திருக்கிறதா அல்லது வளரவில்லையா என்று தெரிந்து கொள்ள நமக்கு உறுதுணையாக இருக்கிறது. ஒரு நாடு வறுமையில் வாடுகிறதா, வறுமையை விட்டு கொஞ்சம் கொஞ்சம் வெளியேறுகிறதா என்பதை புரிந்து கொள்வதற்கு இது உதவுகிறது. வேலை வாய்ப்பை பற்றி படிப்பதற்கு உதவுகிறது.
ஒட்டுமொத்தமாக ஒரு நாடு பொருளாதார வளர்ச்சி அடைகிறதா இல்லையா என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கருவி என்பது நமக்கு தெரிகிறது. இதை படித்த பின்பு ஒரு நாட்டின் முக்கியமான பிரச்சனை பணவீக்கம் அப்படின்னா என்ன என்பதை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சிக்கல். இது ஒரு பொருளாதார சிக்கல். இந்த பொருளாதார சிக்கல் என்பது ஏன் ஏற்படுகிறது அப்படின்னா என்ன? பணவீக்கம் என்பது தொடர்ச்சியாக விலை ஏறுவதை குறிப்பதாகும். அப்ப பண்டங்கள் பணிகளுடைய விலைகள் தொடர்ந்து அதிகரித்து வந்தால் அந்த நிலையை நாம் பணவீக்கம் என்று அழைக்கிறோம். விலைகள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது என்பது எதை உணர்த்துகிறது? பணத்தினுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைவதை குறிக்கிறது. உதாரணமாக, நான் 500 ரூபாய் பாக்கெட்ல வச்சிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கிறோம். 500 ரூபாய் இருக்கும் பொழுது என்னால 2 ஆயத்த ஆடைகளை வாங்க முடிகிறது. ரெடிமேட் ஷர்ட் வாங்குறேன். அப்ப ஒரு சட்டையினுடைய விலை 250 ரூபாய். இப்ப திடீரென ஆயத்த ஆடையினுடைய விலை கூடி விடுகிறது, அதிகரித்து விடுகிறது, 500 ரூபாய் ஆகி விடுகிறது என்று வைத்துக் கொண்டோமேயானால் இப்ப நான் ஒரு சட்டை தான் வாங்க முடியும். அப்ப பணத்தினுடைய மதிப்பு என்ன ஆயிருது? வீழ்ந்துருது. முதல் 2 சட்டை வாங்கினேன், இப்ப எவ்வளவு? ஒரு சட்டை வாங்கி தான் என்னால போட்டுக்கிற முடியுது. அப்ப பணத்தினுடைய மதிப்பு, வேல்யூ ஆஃப் மணி ஹேஸ் ஃபாலன். இந்த படத்தை பாருங்க, நல்லா புரியும். நேத்து எவ்வளவு 1, 2, 3 அடுக்கு வாங்கக்கூடிய அதே $4.99 இன்னைக்கு ஒரு அடுக்கு தான் வாங்க பயன்படுது. குறைந்த அளவு பண்டங்களை அதிக அளவு பணம் துரத்தும் நிலை என்று கோல்பன் என்பவர் இதை வரையறை செய்கிறார். பணம் அதிகமா இருக்கு, ஆனா பண்டங்கள் கொஞ்சமா தான் வாங்க முடியுது. வாங்கும் சக்திக்கான அளவின் அசாதாரண குறைவு நிலை என்று கிரிகெரி என்பவர் சொல்லுகிறார். இதுல பாத்தீங்கன்னா 1970ல ஒரு நாணயத்தை வச்சு வாங்குறதுக்கு இன்னைக்கு எத்தனை நாணயம் வைக்க வேண்டியிருக்கு பாருங்க 2020ல. அப்ப பணத்தினுடைய அளவு கூடுது, ஆனால் என்ன அர்த்தம்? வாங்கும் சக்தியினுடைய அளவு குறைகிறது என்பது இந்த வரைபடம். அடுத்த முக்கியமான பொருளாதார சிக்கல் வேலை வாய்ப்பின்மை, அன்எம்ப்ளாய்மெண்ட். அப்படின்னா என்ன? வேலை வாய்ப்பின்மை என்பது படித்த மனிதர்கள் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு கிடைத்தால் அது வேலை வாய்ப்பு என்று நாம் சொல்லலாம். அவங்களுக்கு கிடைக்கலைன்னா அது வேலை இன்மை என்று சொல்லலாம். இது பொத்தாம்பொதுவாக நமக்கு தெரிந்து இருக்கு. ஆனால் பொருளாதாரத்தில் நாம் அதை வேலையின்மை என்று அழைக்கக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா, எல்லாரும் தகுதி படைத்தவர்கள் இருப்பார்கள், ஆனால் விருப்பம் இல்லாமல் இருப்பார்கள். அப்ப வேலையின்மை என்றால் என்ன? தகுதி இருந்தும் விருப்பம் இருந்தும் அவர்களுக்கு வேலை கிடைக்காத நிலையைத்தான் நாம் வேலையின்மை என்று சொல்லணும். படிச்சிருக்கணும், விருப்பமும் இருக்கணும், ரெண்டும் இருந்து அவனுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா அவரு வேலை இல்லாம இருக்காரு அப்படின்னு நாம் சொல்லலாம். அப்ப இது ரொம்ப முக்கியமான பிரச்சனை. அப்படி வேலை கிடைச்சிச்சுன்னா அதுக்கு வேலை வாய்ப்பு, வேலை கிடைக்கலன்னா அதுக்கு பேரு வேலையின்மை. வேலையின்மை என்பது வருமான இழப்பை தரக்கூடிய ஒரு முக்கியமான பொருளாதார சிக்கல். அப்படி மட்டும் இல்ல, மனித வளங்கள் வீணா போகும். படிச்சவனுக்கு வேலை கொடுக்கல அப்படின்னா பொருளாதார வளர்ச்சி கிட்டாதுல. அப்ப பொருளாதார வளர்ச்சி என்பது ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடும். இப்ப மதிப்புமிக்க பொருளாதார வளத்தை, மனித வளத்தை நாம் பயன்படுத்த முடியாமல் போவதற்கு வேலையின்மை ஒரு முக்கியமான காரணமாக அமைகிறது என்பதை நாம் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளலாம். அடுத்தது பாருங்க, வணிக சுழற்சி. இதுவும் ஒரு பேரியல் கருத்து. ட்ரேட் சைக்கிள் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். சுருங்க சொல்லணும் அப்படின்னா, வணிக நடவடிக்கைகள் ஏற்படுகிற ஏற்ற இறக்கங்கள் தான் வணிக சுழற்சிகள். சுழற்சி ஏற்படுகிறதுனா என்ன? அலை வருகிறது, அலை வரும்போது பாத்தீங்கன்னா அப்படி வரும், அப்படி வரும். அதாவது அதை ஏறி அதை இறங்கி அப்புறம் ஏறும், இறங்கி ஏறும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. ஒரு பெரிய அலை வரும், அப்புறம் சின்ன அலை வரும், பெரிய அலை வரும், சின்ன அலை வரும். அது மாதிரியான அலையான நடவடிக்கை மாற்றங்கள் வணிகத்திலும் நடைபெறும். அந்த மாற்றத்தை நாம்
வணிக சுழற்சி என்று சொல்லுகிறோம். வேலைவாய்ப்பு, உற்பத்தி, வருமானம் போன்றவற்றை உள்ளடக்கிய ஒட்டுமொத்த பொருளாதார நடவடிக்கைகளில் ஏற்படும் அலைவுகளே பிளக்சுவேஷன்ஸ், அதுக்கு பேர் தான் ட்ரேட் சைக்கிள் என்று சொல்லுகிறோம். ஜேஎம் கீன்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, உயர்கின்ற விலைகளையும் குறைந்த வேலையற்றோர் சதவீதத்தையும் கொண்ட நல்ல வாணிப காலங்களையும் குறைகின்ற விலைகளையும் மிகுதுகின்ற வேலையில்லா திண்டாட்ட சதவீதத்தையும் கொண்ட கெட்ட வாணிப காலங்களையும் உள்ளடக்கியது வாணிப சூழலாகும். அதாவது கீன்ஸனுடைய கூற்றுப்படி பொருளாதாரம் நல்லாவும் இருக்கும், அதே மாதிரி கெட்டும் போகும், ரெண்டும் படிக்கிறது. அப்ப அப்பும் இடக்கும் டவுனும் நடக்கும். இதை பாருங்க, வணிக சுழற்சியின் கட்டங்கள் இந்த படத்தில் நமக்கு காட்டப்பட்டுள்ளன. வணிக சுழற்சி என்பது அப்படி வருது, வேவ் லைக் வருது, ஒரு அலை போன்று அது செயல்படுகிறது. ஒய்யச்சிலே உண்மை வெளியீட்டு நிலையை குறித்திருக்கிறோம், காலத்தை எக்ஸிலே குறித்திருக்கிறோம். இந்த இறக்கம் கீழ்நிலை அடைந்து ஏறுகிறது, மேல்நிலை அடைகிறது, இறங்குகிறது, கீழ்நிலை அடைகிறது, மேலும் ஏறுகிறது. அப்ப என்ன நடக்குது? அந்த ஊட போட்டிருக்க கோடு தான் வளர்ச்சி போக்கு, growth ட்ரெண்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்லலாம். வளர்ச்சி போக்கு எவ்வாறு இருக்கிறது? கீழிருந்து மேல் நோக்கி செல்கிறது. ரைட். அப்ப பின்னிறக்கம் ரிசெஷன், அப்புறம் பாட்டம் தொட்டி, அப்புறம் ரெக்கவரி மீட்சி, அப்புறம் பூமு பூரிப்பு, திரும்பவும் பின்னிறக்கம், திரும்பவும் மந்தம், திரும்பவும் மீட்சி, திரும்பவும் பூரிப்பு. இப்ப மாறி மாறி வரும். அப்ப பூரிப்பு என்பது ஒரு நிலை, அதுல செழிப்பா இருக்கும், பொருளாதாரம் செழித்து இருக்கும். பின்னிறக்கம் அதிலிருந்து இறங்கி வரக்கூடிய நிலை. பின்னிறக்கம் வந்த பிறகு மந்த நிலையை அடையும். மந்த நிலையத்துல பொருளாதாரம் இயங்காது, ஒரு மாதிரியா தேங்கி நிற்கிறோம். அதிலிருந்து மீண்டும் எழும் மீட்சி நிலை, அதாவது ரெக்கவரி என்று சொல்கிறோம். இந்த 4 நிலைகளைத்தான் நாம் பொருளாதாரத்தில் ஏற்படுகிற அல்லது வணிகத்தில் ஏற்படுகிற வணிக சுழற்சியின் கட்டங்கள் என்று ஃபேசஸ் ஆஃப் ட்ரேட் சைக்கிள் என்று புரிந்து கொள்ளலாம். ரைட். இப்ப நம்ம தேசிய வருவாய் என்றால் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். 2வது கட்டத்துக்கு வந்தோம். தேசிய வருவாயை எவ்வாறு கணக்கிடுகிறார்கள்? தேசிய வருவாய் என்பது ஒரு நாட்டில் ஓராண்டில் உற்பத்தியாகும் பண்டங்கள், பணிகள் இவற்றினுடைய ஒட்டுமொத்த மதிப்பு, சந்தை மதிப்பு என்றும் சொல்லலாம். சாமுவேல்சன் இதை வரையறை செய்கிறார். சாமுவேல்சனுடைய வரையறைப்படி பெரிய பிரச்சனைகளான வேலைவாய்ப்பின்மை, பணவீக்கம் மற்றும் வளர்ச்சி ஆகியவற்றை சமாளிப்பதற்காக தயாரிக்கப்பட்ட தவிர்க்க முடியாத தயாரிப்பே தேசிய வருவாய் எனும் கருத்துரு என்று சாமுவேல்சன் சொல்லுகிறார். இந்த வரைபடத்துல பாருங்க, பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பு, நாட்டு உற்பத்தி, ஒரு வருடம். இப்ப தேசிய வருமானம் என்பது ஒரு வருடத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தியாகும் பண்டங்கள், பணிகள் இவற்றினுடைய ஒட்டுமொத்த மதிப்பு என்பது என்று நமக்கு தெரிகிறது. இதுதான் நம்ம திரும்ப சொல்லியிருக்கோம். ஆல்ஃபிரட் மார்ஷல் இந்த கருத்தை வரையறை செய்யும் போது இப்படி வரைய செய்கிறார். ஒரு நாட்டில் உள்ள உழைப்பும் முதலும் சேர்ந்து அங்குள்ள இயற்கை வளங்களை பயன்படுத்தி பண்டங்கள் மற்றும் பணிகளை பயன்படுத்துகின்றன. இதுவே அந்நாட்டின் நிகர ஆண்டு வருமானம், தேசிய வருவாய் அல்லது தேசிய ஈவுத்தொகை. ஈவுத்தொகைனா டிவிடெண்ட் என்று சொல்கிறோம். இப்ப எப்படி கணக்கிடுறது? தேசிய வருவாய் கணக்கிடுவது எப்படி? கணக்கிடுறது யாரு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய கடப்பாடும் கடமையும் நமக்கு இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஒரு ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை படிக்கிற பேரியல் பொருளாதாரத்தில் மிக முக்கியமான கருத்து தேசிய வருமானம், தேசிய வருவாய் என்ற கருத்து. தேசிய வருவாயை கணக்கிடுவது என்பது சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த மைய புள்ளியியல் அமைப்பு, அதுதான் கணக்கிடுது. கணக்கிடுவது எப்படி அப்படின்னா, அதுக்கு ஒரு பேர் இருக்கு, சோசியல் அக்கவுண்டிங், சமூக கணக்கிடுதல். அப்ப சமூக கணக்கிடுதல் என்பதுதான் தேசிய வருவாய் கணக்கிடுதலினுடைய ஒரு முன் நடவடிக்கை. அப்ப சமூக கணக்கீடு மூலம்தான்
தேசிய வருவாய் கணக்கிடப்படுகிறது. எப்படியெல்லாம் கணக்கிடுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இப்போ பொருளாதாரத்துல மனிதர்கள் வாழுகிறார்கள் ஒரு நாட்டுல, அல்லது ஃபேக்டர்ஸ் ஆஃப் புரொடக்ஷன் என்று சொல்லக்கூடிய உற்பத்தி காரணிகளும் இயங்குகின்றன, பரிமாற்றங்கள் ஏற்படுகின்றன. ஒரு பக்கம் உற்பத்தி காரணிகள் இருக்கு, ஒரு பக்கம் உற்பத்தி நடக்குது, இன்னொரு பக்கம் அதை பயன்படுத்துறதுக்கு தனிநபர்களும் இருக்கிறார்கள். இப்படி பொருளாதாரம் ஒன்றனோடு ஒன்று பின்னி பிணைந்து இயங்குகிறது. அப்ப தேசிய வருவாயை கணக்கிட்டோமே ஆனால், நாம் பொருளாதார அறிஞர்கள் நமக்கு சொன்னது மாதிரி அவங்களுக்கு உதவும் வகையில், கொள்கைகளை வகுப்பதற்கு அவர்களுக்கு உதவும் வகையில கணக்கிட்டு துல்லியமா சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க திட்டம் தீட்டுவார்கள். திட்டம் தீட்டுவதற்கு அவர்களுக்கு அது அடிப்படையாக அமையும். எதிர்கால பொருளாதார நிலையை துல்லியமாக வகுப்பதற்கு இது உதவும். அப்ப இதுல எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்றத நான் முதல்ல சொல்லிட்டு அப்புறமா சர்க்குலர் ஃப்ளோவுக்கு போறேன். யாரு கணக்கிடுவாங்க அப்படின்னா சிஎஸ்ஓ அப்படின்னு பார்த்தோம். எப்படி கணக்கிடுவாங்க அப்படின்னா 3 முறை இருக்கு. அந்த முறை என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். அந்த முறை என்ன அப்படின்னா, ஒன்று உற்பத்தி முறை. உற்பத்தி முறை உற்பத்தி முறையில ஒரு நாட்டில் ஓராண்டில் உற்பத்தியாகும் பண்டங்கள் பணிகளை கணக்கில் எடுத்து நாம சேர்க்கிறோம். கணக்கில் எடுத்து சேர்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஒரு நிறுவனம் இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது, தனிநபர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் எவ்வளவு நுகருகிறார்கள், எவ்வளவு செலவிடுகிறார்கள், அல்லது எவ்வளவு வருமானம் ஈட்டுகிறார்கள் என்பதை பொறுத்தும் நாம கணக்கிடலாம். அப்ப ஒன்று, துறை ரீதியாக உற்பத்தியை அளவிட்டு உற்பத்தி முறையின் மூலம் தேசிய வருவாயை கணக்கிடுவது. இன்னொரு முறை செலவு முறை. தனிநபர்கள் எவ்வளவு செலவழிக்கிறார்கள் என்பதை கூட்டுவது, அல்லது ஃபேக்டர்ஸ் ஆஃப் புரொடக்ஷன் என்று சொல்லக்கூடிய உற்பத்தி காரணிகளுக்கு கூலி, வட்டி, லாபம், வாரம் எவ்வளவு தரப்படுகிறது என்றதையும் கூட்டினாலும் நமக்கு செலவை கண்டுபிடிக்கலாம். இன்னொன்னு வருவாய் முறை, இன்கம் மெத்தட். அதுல அனைத்து துறைகளினுடைய வருவாய், அல்லது அனைத்து தனிநபர்களுடைய வருவாய், அல்லது 4 உற்பத்திக்காரர்களுடைய வருவாய் கூட்டணும்னா நமக்கு தேசிய வருவாய் கிடைச்சிடும். இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது வட்ட ஓட்டம், சர்க்குலர் ஃப்ளோ அப்படின்னா என்ன? ஒரு ஓட்டம் சர்க்குலர். இப்ப ஒரு சைக்கிளினுடைய சக்கரத்தை எடுத்துக்கோங்க, அதை நம்ம உதாரணத்தை வச்சுக்கலாம். அப்படியே மேல வருது கீழே போகுது, மேல வருது கீழே போகுது. அதுதான் அந்த கருத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இது எளிமையா புரியும். குடும்பங்கள் இருக்கின்றன, நிறுவனங்கள் இருக்கின்றன, அரசு என்ற பெரிய நம்ம இயக்குகிற ஒரு அமைப்பு இருக்கிறது, நாடுகள் இருக்கின்றன. ஏன்னா அங்க தேசிய வருமானத்தை மட்டும் நாம் கணக்கிட்டு பொருளாதார வளர்ச்சியை படிக்கவிருக்கிறோம், பொருளாதார வளர்ச்சியை அறியவிருக்கிறோம். பொருளாதார வளர்ச்சியை நாம் எட்ட வேண்டும் என்று சொன்னால் பன்னாட்டு வாணிபம் முக்கியமாக இருக்கிறது. பன்னாட்டு வாணிபம் என்பது குறைந்தபட்சம் 2 நாடுகளிடையே நடக்கக்கூடிய வாணிபம். ஆகவே நாடுகளை பற்றியும் நாம் இங்கே கணக்கில் எடுக்க போகிறோம். பணத்தை பற்றி, பண்டத்தை பற்றி, சர்வீஸை பத்தி நம்ம எடுக்கிறோம். இந்த நிறுவனங்களும் குடும்பமும் அரசும் நாடுகளும் பண்டங்களையும் பணிகளையும் பணத்தையும் எவ்வாறு பரிமாறிக்கொள்கின்றன என்பதை நமக்கு புரிய வைப்பது இந்த சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம், வருவாயின் வட்ட ஓட்டம் என்பதாகும். வட்ட ஓட்டம் 2 வகைப்படும். ஒன்று உண்மையான ஓட்டம், ரியல் சர்க்குலர் ஃப்ளோ, அல்லது ப்ராடக்ட் சர்க்குலர் ஃப்ளோ, தயாரிப்பு ஓட்டம் என்று சொல்கிறோம். இரண்டாவது இன்கம் ஃப்ளோ, வருமான ஓட்டம் அல்லது மணி ஃப்ளோ என்று
பண ஓட்டம், பணப்புழக்கம் என்றும் சொல்லலாம். உண்மை ஓட்டம் என்றால் என்ன? ஏற்கனவே சொன்ன மாதிரி பண்டங்கள் மற்றும் சேவைகளின் ஓட்டத்தை குறிப்பதாகும். வருமான ஓட்டம் என்பது பணத்தை எவ்வாறு பரிமாற்றம் செய்கிறோம் என்பதை குறிப்பதாகும். இதுல பாருங்க, 2 செக்டார் மாடலை வந்து இந்த படத்துல நம்ம மிக துல்லியமாக கொடுத்திருக்கிறோம். இரு துறை பொருளாதாரத்திலே இந்த ஓட்டம் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை நாம் ஒரு பக்கம் ஹவுஸ் ஹோல்டு குடும்பங்களை வச்சிருக்கிறோம், இன்னொரு பக்கம் ஃபேம் வாணிப நிறுவனங்களை வைத்திருக்கிறோம். ஹவுஸ் ஹோல்டு வாணிப நிறுவனங்கள்ல என்ன செய்யும் அப்படின்னா, வணிக நிறுவனங்கள் தயாரிக்கிற பண்டங்களை குடும்பங்கள் வாங்குவாங்க. அப்ப கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் இவங்க செலவழிக்கிறது வணிக நிறுவனங்களுக்கு போகும். அது மட்டும் இல்ல, இந்த ஹவுஸ் ஹோல்டுல இருந்து அவங்க வேலை வாய்ப்புகள் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை பிசினஸ் ஃபார்ம்ஸ்க்கு அளிக்கலாம், சப்ளை பண்ணலாம். அதுக்கு பிசினஸ் ஃபார்மு கூலி கொடுக்கும், ரெண்ட் கொடுக்கும், வாரம் தரும், வட்டி தரும், லாபம் தரும். அதெல்லாம் எங்க போகுது? நிறுவனங்கள்ல இருந்து எங்க வரும்? குடும்பங்களுக்கு வரும். அப்ப இங்க இருந்து அங்க போகுது, அங்க இருந்து இங்க வருது. நிறுவனத்திலிருந்து குடும்பங்களுக்கும், குடும்பங்களிலிருந்து அங்க இருக்கும் ஒரு ஓட்டம் என்பது இருக்கிறது. அந்த ஓட்டத்தை செழுமைப்படுத்துவது என்ன? நுகர்வு செலவும் காரணி செலுத்துதலும் என்ற அடிப்படையில நம்ம இரு செக்டார் மாடலா பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நிதிச்சந்தை வருமானத்தில் சுற்றறிக்கை ஓட்டம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நிதிச்சந்தை என்பது இரண்டு துறைகள், ஒன்று குடும்பங்கள், இன்னொன்று பிசினஸ் ஃபார்ம்ஸ், ரெண்டுக்கும் இடையில பினான்சியல் மார்க்கெட்டை நம்ம எடுத்துக்கிறோம். அது எப்படி இவங்களை ஒருங்கிணைக்கிறது என்று படித்தமையானால் அது நிதிச்சந்தையை வைத்து ஓடுவது. ஹவுஸ் ஹோல்டு வந்து சேமிக்கிறாங்க, அது பினான்சியல் மார்க்கெட்டுக்கு வருது. அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு செய்யறாங்க, அது நிறுவனத்துக்கு போகுது. திரும்பவும் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஹவுஸ் ஹோல்டு பண்றாங்க, இவங்க ஃபேக்டருக்கு கொடுக்குறாங்க. எனவே அந்த முதல் படத்தினுடைய இரண்டாவது துணைப்படம் என்பதுதான் இது. இதுல கூடுதலா என்ன சேர்த்திருக்கோம்? பினான்ஸை சேர்த்திருக்கோம். இதுல லீக்கேஜஸ் ஏற்படும். அதே மாதிரி இன்ஜெக்ஷன் ஊசிகள் என்று தமிழ் படுத்திருக்கோம். கசிவுகள் என்று நாம் சொல்லுகிறோம், வேஸ்டேஜஸ். உதாரணமா, ஓட்டத்திலிருந்து திரும்ப பெற்ற தொகையை நாம் சொல்லுகிறோம். அது மட்டும் இல்ல, சேமிப்பு, வரி செலுத்துதல், இறக்குமதிக்கான செலவு எல்லாம் அதுல நம்ம சேர்க்கிறது. அது மட்டும் இல்ல, இன்ஜெக்ட் பண்றோம். வருமான ஓட்டத்திலே என்னென்ன படங்களை நாம் கூடுதலாக இணைக்கிறோம் என்றால் அந்த இணைப்புக்கு பேரு இன்ஜெக்ட் பண்றது, எடுக்கிறதுக்கு பேரு லீக்கேஜ் அல்லது கசிவுகள் என்று சொல்கிறது. உள்ள செலுத்தணும் அப்படின்னா அதுக்கு பேரு ஊசி. உதாரணமா, அரசாங்கம் செலவு பண்ணா அது இன்ஜெக்ஷன், நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு செலவு பண்ணுது. அதே மாதிரி மானியம் கொடுக்குது. நல்லா நீ வேலை பார்க்குறப்பா, நல்லா பிசினஸ் பண்ண அப்படின்னு மானியம் கொடுத்தா இதை நீ திருப்பி செலுத்த வேண்டியதில்லை. அல்லது ஒரு 100 ரூபா உனக்கு கடன் தரேன், நீ 70 ரூபா மட்டும் எனக்கு திருப்பி செலுத்தினா போதுமானது, 30 ரூபா உனக்கு மானியம் என்று சொன்னால் அதுதான் இது ஊசி, இன்ஜெக்ட் பண்றது. அப்ப கசிவுகள் என்பது திரும்ப பெறுதல், இன்ஜெக்ஷன் என்பது கூடுதலாக உதவிகரமாக செலவு செய்தல் நடக்கும். கசிவுகள் மற்றும் ஊசிகள் எல்லாம் இதெல்லாம் நம்ம பார்க்கறது. 3 துறை. இதுல அரசை சேர்த்துக்கிறோம். அரசுக்கும் குடும்பங்களுக்கும் வாணிப நிறுவனங்களுக்கும் இடையே உள்ள ஓட்டத்தை விளக்குவது. உதாரணமாக, கவர்மெண்ட் வந்து என்ன செய்யும்? டாக்ஸ இங்க வாங்கும் ஹவுஸ் ஹோல்டர் இருந்து, அது செலவு செய்யும். செலவு செஞ்சு எப்படி வரும்? ரோடு போடலாம், ஸ்ட்ரீட் லைட் செய்யலாம், குடிதண்ணீர் வழங்கலாம். அப்ப அது திரும்பவும் எங்க வரும்? குடும்பத்துக்கு வரும். அரசாங்கம் சாலை போட்டுச்சுன்னா அது வணிக நிறுவனத்துக்கு உறுதுணையாக இருக்கும். ஏற்கனவே சொன்ன கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் மூலமாகவும், அதே மாதிரி ஃபேக்டர் பேமெண்ட்ஸ் மூலமாகவும் குடும்பங்களும் வணிக நிறுவனங்களும் தொடர்புடையவை என்பது மட்டுமல்ல, இந்த இரண்டையும் இணைக்கக்கூடிய அரசனுடைய செலவுகள் 3ஐயும் ஒரு ஓட்டத்துக்குள்ளே கொண்டு வருகிறது. இதுதான் 3 துறை பொருளாதாரத்தினுடைய. அது மட்டுமல்ல, 4 துறைகளையும் வைத்து நாம் பார்க்கலாம். ஒன்று எக்ஸ்டர்னல் செக்டார், அயல்நாட்டு வாணிபத்தையும் நம்ம இங்கே எடுத்துருக்கிறோம். அயல்நாட்டு வாணிபத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, ஹவுஸ் ஹோல்டு வணிகத்துக்கு உதவி பண்ணுது, அரசாங்கமும் ரெண்டுக்கும் உதவி பண்ணுது. அது மட்டும் இல்ல, அரசு என்பது
பிற நாடுகள் இருந்து இம்போர்ட் பண்ணுது, அதுல இருந்து நமக்கு உள்ள பொருட்கள் வருது, செலவு வெளியில போகுது. நாட்டுல இருந்து எக்ஸ்போர்ட் போகுது, எக்ஸ்போர்ட் பண்ணா வருவாய் உள்ள வருது. இந்த மாதிரி அரசும் வணிக நிறுவனமும் பிற நாட்டு துறையும் நமக்கு ஒரு உறுதுணையாக ஒரு ஓட்டத்தை ஏற்படுத்துகிறது. அந்த ஓட்டத்தை ஏற்படுத்துவதற்கு பினான்சியல் மார்க்கெட் என்பதும் ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஸோ இது திறந்த பொருளாதாரத்தில் ஓப்பன் எக்கானமியில எவ்வாறு இந்த வணிக ஓட்டம் அல்லது வாணிப ஓட்டம் என்பது செயல்படுகிறது என்பதை நமக்கு உணர்த்துகிற ஒரு செயல். இப்ப தேசிய வருமானத்தில் தொடர்புடைய கருத்தாக்கங்கள் சில உள்ளன. முக்கியமானது 8 கருத்தாக்கங்கள் உள்ளன. என்னென்னன்றதை நம்ம சொல்லணும். மொத்த உள்நாட்டு உற்பத்தி, சந்தை விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, சந்தை விலையில் மொத்த தேசிய உற்பத்தி, சந்தை விலையில் நிகர தேசிய தயாரிப்பு, சந்தை விலையில் நிகர உள்நாட்டு தயாரிப்பு, காரணி விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, காரணி செலவில் மொத்த தேசிய தயாரிப்பு, காரணி விலையில் நிகர தேசிய தயாரிப்பு, அடிப்படை விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்ற 8 கருத்தாக்கங்கள் நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஜிடிபி அட் மார்க்கெட் பிரைஸ் என்று சொல்லுகிறோம். ஜிடிபி என்றால் என்ன? ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்படும் பண்டங்கள் பணிகள் இவற்றினுடைய மொத்த மதிப்பு. அப்ப ஃபைனல் குட்ஸ் என்னென்னலாம் தயாரிச்சிருக்கோமோ அதை வச்சுக்கிறோம். பிளஸ் அயல் நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் நம்ம மக்கள் இருந்து தயாரிக்கிறத கூட்டிக்கணும். அதுல இருந்து எதை கழிக்கணும் அப்படின்னா வெளிநாட்டுல தங்கி சம்பாதிக்கிற வருமானத்தை இதுல இருந்து கழிச்சிடணும். அப்படி கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? மொத்த உள்நாட்டு உற்பத்தி கிடைச்சிடும். உள்நாட்டு உற்பத்தியை மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப அயல்நாட்டு வருமானத்தை இதுல என்ன செய்யக்கூடாது? சேர்க்க கூடாது என்பதை அடுத்து பாருங்க. சந்தை விலையில் மொத்த தேசிய உற்பத்தி, அதிலிருந்து ஜிஎன்பி மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து நம்ம எதை கழிக்கணும்? நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் என்பதை கழித்து விட்டோமேனால் அது நிகர மொத்த தேசிய உற்பத்தி. அதாவது ஜிடிபி அட் மார்க்கெட் பிரைஸையும் நெட் ஃபேக்டர் இன்கமையும் கூட்டிடணும். கூட்டிட்டோம் அப்படின்னா நெட் ஃபேக்டர் என்பது என்ன? இன்கம் ஏர்ன்டு பை இண்டிவிஜுவல்ஸ் ரிசைடிங் இன் ஃபாரின் கண்ட்ரிஸ். அதை நம்ம அயல்நாட்டில் வாழ்க்கக்கூடிய அதே மாதிரி சந்தை வழியில் நிகர தேசிய உற்பத்தி ரொம்ப சிம்பிளானது. மொத்த தேசிய உற்பத்தியிலிருந்து டெப்ரிசியேஷனை கழிச்சிடணும். கழிச்சுட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? நிகர தேசிய உற்பத்தி கிடைச்சிடும். நிகர உள்நாட்டு தயாரிப்பு என்பது என்ன? நிகர தேசிய உற்பத்தியிலிருந்து அயல்நாட்டு சம்பாத்தியத்தை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நிகர தேசிய உற்பத்தி கிடைச்சிடும். அடுத்து நிகர உள்நாட்டு தயாரிப்பு என்ன? அதே மாதிரிதான், அதே ஃபார்முலா அப்படியே வச்சுக்கலாம். நிகர தேசிய உற்பத்தியிலிருந்து நிகர இன்டைரக்ட் டாக்ஸஸ், அதாவது மறைமுக வரிகளை கழித்து விட்டோமேயானால் நமக்கு கிடைப்பது காரணி விலையில் நிகர உள்நாட்டு தயாரிப்பு. அல்லது இதனை எப்படி இன்னொரு விதமா சொல்லணும் அப்படின்னா நெட் இன்டைரக்ட் டாக்ஸஸ் என்பது இன்டைரக்ட் டாக்ஸஸ் பிளஸ் சப்சிடிஸ், மானியங்களையும் மறைமுக வரிகளையும் சேர்த்து ஒருபுறம் வைத்துக் கொண்டோமேயானால் அதை நிகர தேசிய உற்பத்தியிலிருந்து நாம் கழித்தோமேயானால் நமக்கு நிகர உள்நாட்டு தயாரிப்பு என்பது கிடைத்துவிடும். அடுத்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி காரணி செலவில் என்ன அப்படின்னா ஜிடிபி அட் ஃபேக்டர் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு ஜிடிபி அட் மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் நெட் இன்கம் ஃப்ரம் நெட் இன்கம் டாக்ஸ் என்று நம்ம படிச்சிடலாம். அதை விரிவா சொல்லணும் அப்படின்னா மொத்த தேசிய உற்பத்தி ஈக்குவல் டு மொத்த தேசிய உற்பத்தி கூட்டல் டெப்ரிசியேஷன், தேய்மானம். அப்ப அங்க கழிச்சா அப்படின்னா உள்நாட்டு உற்பத்தி கிடைக்குது, கூட்டம்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி கிடைச்சிருது. அடுத்து காரணி செலவில் மொத்த தேசிய தயாரிப்பு. காரணி செலவு ரொம்ப முக்கியமானது. ஃபேக்டர் இன்கத்துல ஃபேக்டர் எக்ஸ்பெண்டிச்சர்ல நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுல ஜிஎன்பி ஈக்குவல் டு ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட் பிளஸ்
நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் அல்லது ஜிஎன்பி ஃபேக்டர் காஸ்ட் ஈக்குவல் டு ஜிடிபி அட் மார்க்கெட் பிரைஸ் மைனஸ் மறைமுக வரிகள் பிளஸ் மானியங்கள். அப்ப இந்த சூத்திரத்தை பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா காரணி செலவில் மொத்த தேசிய தயாரிப்பு என்பது கிடைத்துவிடும். 8வது அடிப்படை விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஜிடிபி என்பதை ஒரு நாட்டின் எல்லைக்குள்ள நம்ம உற்பத்தி செய்யப்படும் பண்டங்கள் மற்றும் பணிகளினுடைய மதிப்பு. அப்ப இதுல வரிகள் மற்றும் இறக்குமதி மீதான மானியங்களை என்ன செஞ்சிடணும் அப்படின்னா கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தி அடிப்படை விலையில கிடைச்சிடும். இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இறுதி பாடப்பொருள் என்ன அப்படின்னா பொருளாதார செயல்திறனை அளவிடுதல் எப்படி, ஹவு வி கேன் மெஷர் த எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஏ கண்ட்ரி. ஒரு நாட்டினுடைய பொருளாதார செயல்திறனை ஏன் அளக்க வேண்டும், எப்படி அளக்கலாம். அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய அளவீட்டு கருவிகள் உள்ளன. அதுல முக்கியமானது தேசிய வருவாய். தேசிய வருவாயை 3 வகையில கணக்கிடுறோம். ஒன்று வந்து செலவு அணுகுமுறை, இன்னொன்று வருமான அணுகுமுறை, இன்னொன்று தயாரிப்பு அணுகுமுறை. அப்ப செலவு என்பது ஒரு இண்டிகேட்டர், செலவு என்பது ஒரு அளவீடு, வருவாய் என்பது மற்றொரு அளவீடு, 3வது அளவீடு தயாரிப்பு, ப்ரொடக்ஷன், எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் இன்கம். இந்த 3 அளவீடுகளும் செலவு, வருவாய், உற்பத்தி, இந்த 3 அளவீடுகளும் முக்கியமான அளவீடுகள். இந்த தேசிய வருமானத்தை அளப்பதிலே 3 முறைகளை பயன்படுத்துகிறோம் என்று பார்த்தோம்ல. அந்த 3 அளவீடுகள் என்னென்ன அப்படின்னா அதை பொருளாதார மாதிரி என்ற அடிப்படையில ஈக்குவேஷனா சமன்பாட்டு அளவில் சொல்லணும் அப்படின்னா தேசிய வருமானத்தை எப்பொழுதுமே ஒய் என்ற எழுத்தில் தான் நாம் குறிக்க வேண்டும். ஒய் இஸ் ஈக்குவல் டு சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி. கன்சம்ஷன் என்பது ஹவுஸ் ஹோல்டு, இன்வெஸ்ட்மெண்ட் என்பது பிசினஸ் ஃபர்ம்ஸ், ஜி என்பது கவர்மெண்ட் அரசு, பிளஸ் என்எக்ஸ் என்பது நெட் இன்கம். நெட் இன்கம்னா என்ன? ஃபாரின் இன்கம், அயல்நாட்டு இன்கம், பன்னாட்டு வாணிபத்தின் மூலமாக வரக்கூடிய இன்கம், நிகர வருமானம் என்று சொல்லலாம். அப்ப இந்த 4 காம்போனன்ட்ஸையும் 4 உள்ளடக்கங்களையும் இணைத்தோமையானால், கூட்டினோமையானால், சேர்த்தோமையானால் நமக்கு தேசிய வருவாய் கிடைத்தரும். தேசிய வருமானம் என்பது ஒரு மிகப்பெரிய பொருளாதார செயல்திறனை அளப்பதற்கு நம் கையில், நாட்டின் கையில் இருக்கிற ஒரு அளவீடு. இந்த தேசிய வருமானத்தை அளக்க வேண்டும் என்று சொன்னால் நுகர்வை அளக்க வேண்டியிருக்கிறது, முதலீட்டை அளக்க வேண்டியிருக்கிறது, அரசனுடைய செலவையும் அரசனுடைய வருவாயையும் அரசனுடைய நுகர்வையும் அளக்க வேண்டியிருக்கிறது. அது மட்டுமல்ல, நாம் பிற நாடுகளோடு செய்கிற வாணிக தொடர்பிலிருந்து வணிக சுழற்சியில் அடிபட்டு சம்பாதித்து ஈட்டிய வருவாயை எடுத்துக்கொண்டு நாம் தேசிய வருமானத்தை அளவிடுகிறோம். இந்த 4 அளவீடுகளையும் பற்றி நம்ம படிக்கிறோம். சரி, செலவின முறையில முன்னெச்சரிக்கைகள், பிரிகாஷன்ஸ் என்னென்ன, நம்ம அளக்கும் பொழுது என்னென்ன செய்யணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஒன்று வந்து இரட்டை எண்ணிக்கை, டபுள் கவுண்டிங் கூடாது. உதாரணமா நம்ம ஃபாரின்ல இருக்கிற ஆளுனுடைய வருவாயை இங்க சேர்த்துனோம் அப்படின்னா அங்கேயும் சேரும், அயல்நாட்டிலையும் அவன் கணக்கில் எடுப்பாங்க, நம்மளும் கணக்கில் எடுப்போம். அப்ப 2 இடத்துல அது கவுண்ட் ஆயிரும். அப்ப இரட்டை எண்ணிக்கையை தவிர்க்கணும். இன்னொன்னு, தேவையில்லாத பண்டங்கள் என்று ஒதுக்கிய பின்பு அதை மறு விற்பனை செய்யும் பொழுது அது மிக கவனமாக சேர்க்கப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, சொந்தக்காரங்களே
வீடுகளை ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருப்பாங்க, அவங்களே யூஸ் பண்ணுவாங்க. அந்த மதிப்பு இதுல சேர்ந்திருக்கும், அதையும் கவனமா நம்ம கையாளணும். நிறுவனங்களுடைய நிலையான சொத்துக்களுடைய மதிப்பை போடும் பொழுது ரொம்ப கவனமா போடணும். அப்ப குடும்பம் மற்றும் அரசு எல்லாத்தையும் நம்ம கணக்கு, உற்பத்தியின் மதிப்பு எல்லாத்தையும் கணக்கில் எடுக்கணும். இப்போ ஒரு வீடு இருக்கு, 10 வருஷம் பழமையானதுன்னா அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும், 50 வருஷம் பழசுன்னா அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். உதாரணமா இந்த அட்டவணையில பார்த்தீங்கன்னா நம்ம ஜிடிபி எப்படி கணக்கிடுறது அப்படின்னா 1 2 ஒரு 6 ஐட்டம் கொடுத்துருக்கோம். அதுல நெட் இன்டைரக்ட் டாக்ஸ் டெப்ரிசியேஷன் நம்ம எடுக்கக்கூடாது, ரொம்ப தெளிவாக அந்த ஃபார்முலாவில் அது. பர்சனல் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் கூட்டணும், கவர்மெண்ட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் கூட்டணும், மொத்த உள்நாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட்டணும், இருப்பை கூட்டணும், பண்டங்கள் பணிகளுடைய எக்ஸ்போர்ட்டை கூட்டணும், இம்போர்ட்டை அதுல இருந்து என்ன செய்யணும், கழிக்கணும். 5ஐயும் கூட்டி இம்போர்ட்டை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு உள்நாட்டு உற்பத்தி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் கிடைச்சிரும். அப்ப பெயரளவு ஜிடிபினா என்ன, உண்மையான ஜிடிபினா என்ன? பெயரளவு ஜிடிபி என்பது பண தேசிய வருமானத்தை குறிப்பது. உண்மையான ஜிடிபினா என்ன? பண தேசிய வருமானத்தை நாம் விலையை எடுத்துக்கொண்டு அதை பண்டமாக மாற்றிவிட்டால் அதுக்கு பேரு உண்மையான ஜிடிபி. அதை எப்படி மாற்றுறது? ஜிடிபி அட் கான்ஸ்டன்ட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு ஜிடிபி அட் கரண்ட் பிரைசஸ். நிகழ்கால விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி டிவைடட் பை நிகழ்கால விலையினுடைய விலை குறியீடு இன்ட்டு அடிப்படை ஆண்டினுடைய விலை குறியீடு. இப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? இப்ப உண்மையான மதிப்பு கிடைச்சிரும். அப்ப ஜிடிபியை எப்படி டீஃப்ளேட் பண்றது? மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சேர்க்கப்பட்டுள்ள பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகளை சராசரி அளவை எடுத்து அதை டீஃப்ளேட் பண்ணணும். இப்போ பெயரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தியை உண்மையான ஜிடிபியை மாற்ற இந்த இதை பயன்படுத்தணும். ஜிடிபி டீஃப்ளேட்டர் என்பதை நம்ம நாமினல் ஜிடிபி, அதாவது பணத்தால் குறிக்கப்பட்ட மொத்த உள்நாட்டு உற்பத்தி டிவைடட் பை உண்மை உள்நாட்டு உற்பத்தி, அதாவது விலை இன்ட்டு 100. அப்போ சராசரியில நம்ம இதை கொண்டு வந்த பிறகு 100க்கு மாத்திடுறோம். அடுத்து நுகர்வோர் விலை குறியீடு. நுகர்வோர் விலை குறியீட்டு என்ன என்பது முக்கியமானது. நுகர்வோர் விலை குறியீட்டை கணக்கிட ஒரு சூத்திரம் பயன்படுகிறது. ஒன்று நிகழ்கால நடப்பு ஆண்டில் உள்ள விலை டிவைடட் பை அடிப்படை ஆண்டின் விலை இன்ட்டு 100. நடப்பு ஆண்டினுடைய விலை டிவைடட் பை அடிப்படை ஆண்டின் விலை இன்ட்டு 100. இது விலை குறியீட்டு எண், நுகர்வோர் விலை குறியீட்டு எண் என்பது கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். கன்சூமருடைய பிரைஸ் எந்த அளவு இருக்கு. பணவீக்கத்தை கண்டுபிடிக்க ஒரு சூத்திரம் இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய விலை முந்தைய ஆண்டினுடைய விலை டிவைடட் பை நடப்பு விலை, முந்தைய ஆண்டினுடைய விலை P2 மைனஸ் P1 டிவைடட் பை P1 இன்ட்டு 100. விகிதம் என்றாலே சதவிகிதம் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அப்ப நடப்பு விலை மைனஸ் முந்தைய ஆண்டினுடைய விலை டிவைடட் பை முந்தைய ஆண்டினுடைய விலை இன்ட்டு 100 என்ற அடிப்படையில். அடுத்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் ப்ராப்ளம். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ்னா என்ன? வணிகம் நடத்தும் போது எக்ஸ்போர்ட் பண்றோம், இம்போர்ட் பண்றோம். ஏற்றுமதி இறக்குமதியில் மிஞ்சலாம் அல்லது பற்றாக்குறை ஏற்படலாம். இரண்டையும் நாம் ஒரு டபுள் என்ட்ரி புக்கிங்ல பயன்படுத்துறோம். அதாவது பற்று வரவு என்ற அடிப்படையில் நாம் அதை பதிவு செய்கிறோம். அந்த பதிவு செய்யக்கூடிய ஏற்பாடு என்பதுதான் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் கணக்கு. அதாவது கொடுப்பனவு இருப்பு அப்படின்னு சொல்லுவோம், அல்லது அதாவது வாணிப செலுத்து சமநிலை கணக்கு என்றும் இதனை சொல்லலாம். இதனுடைய இருப்பு எப்பொழுதுமே 2 பக்கமும் சமமாகத்தான் இருக்கும். இதுல 2 கணக்குகள் உள்ளன. ஒன்று நடப்பு கணக்கு, இன்னொன்று மூலதன கணக்கு. நடப்பு கணக்கில் அன்றாடம் நாம் வாங்குகிற பண்டங்கள் பணிகளினுடைய பொருட்கள் இவரை பற்றி செய்கிறோம். மூலதன கணக்கில் சொத்துக்கள் மூலதனத்தை பற்றி சொல்றோம். வங்கி மூலதனம் என்பது வங்கியினுடைய வைப்புகள், வங்கியினுடைய பணம் என்பதை நாம் குறித்திருக்கிறோம். இந்த அத்தனை விஷயங்களையும் இன்னைக்கு பார்த்துருக்கிறோம். தேசிய வருமான கணக்கீடு என்பது என்னால் என்ன, அதே மாதிரி தேசிய வருமான கணக்கீட்டை வைத்து ஒரு நாடு எவ்வாறு வளர்கிறது என்பதையும் நாம் விவரமாக பார்த்துருக்கிறோம்.
அப்ப பேரியல் பொருளாதாரத்தில் ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்த கருத்துக்களை படிப்பதோடு மட்டுமில்லாமல் தேசிய வருவாய், மொத்த முதலீடு, மொத்த சேமிப்பு, மொத்த நுகர்வு, வேலைவாய்ப்பு என்பதையெல்லாம் பற்றி விளக்கி, ஒரு நாடு எவ்வாறு பொருளாதார வளர்ச்சியை அடைய வேண்டும், அதற்கு தேசிய வருவாய் எவ்வாறு உதவிகரமாக இருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த வகுப்பு அமைந்திருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. நன்றி, வணக்கம்.